ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भासमते सेवया भगवती उत्तमं श्लोके भक्तिर्भवति न श्रीमं करोति वाचालं पङ्गुं लङ्घयते कृपतमः वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानगणशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री गुरुदेव. हरे कृष्णा. பகவத்கீதை 9வது அத்தியாயம். மிக ரகசியமான அறிவு. இது ஆல்ரெடி நம்ம 19 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 20வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். அந்த 20வது ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, தேவர்கள் உடைய வழிபாடை பற்றி பகவான் வந்து சொல்றாரு. அதை பற்றி தான் பார்க்க போறோம். த்ரைவித்யா மாம் சோம பாகபூத பாபம் யஜ்ஞைர் இஷ்ட்வாஸ்வர் கதிம் प्राप्त यन्ते ते पुण्यम् आसत्य सूरेन्तरलोकम् अश्नन्ति दिव्यान् दिविदेव भोगान्. சொர்க்க லோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். ஹரி கிருஷ்ணன். நன்றி. இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சொர்க்கலோகத்துல இப்ப நம்ம வந்து யாக யஜ்னங்கள் செஞ்சு சில பேர் வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படி போனாலும் அவங்களுடைய அங்க என்ன அப்படின்னா சோமரசத்தை குடிச்சிட்டு அங்க வந்து இந்திய சுகத்தை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இந்திரலோகத்திலையும். ஸோ அப்படி தேவ சுகத்தை அவங்க வந்து அனுபவிச்சோம். ஆக்சுவலி அதுவும் பகவானுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, நம்ம இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பாரத தேசத்துக்குள்ள இருக்கோம். ஸோ பாரத தேசத்துல நம்ம வந்து நம்மளுடைய இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நம்ம பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதே போல இங்க வந்து சரியா என்னது தவறு ஏதாவது செஞ்சோ இல்ல அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியோ யாராவது நடந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க எடுத்துட்டு போய் எங்க போடுறாங்க? ஜெயில போடுறாங்க. ஸோ அந்த ஜெயிலும் எதனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அதே இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. ஸோ ஒண்ணு நீங்க வந்து வெளிய இப்படியே பௌதிகமா வெளிய ஜாலியா சுத்திண்டு சந்தோஷமா ஃப்ரீயா சுதந்திரமா நம்ம வந்து இந்திய உடைய சுதந்திர காற்றை சுவாசிச்சுண்டு நம்ம வந்து இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணலாம். தவறு செஞ்சு ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துருந்தோம் அங்கேயும் அதே இந்தியன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஏன்னா அங்க ஒண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவ்வளவுதான். ஸோ அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். ஆக மொத்தத்துல என்ன அப்படின்னா, இங்க நம்ம சுதந்திரமா நிம்மதியா இருக்க முடியும். அதே ஜெயில ஒரு இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடோட நிம்மதி இல்லாம அடப்பட்டு இருக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்மீக உலகுக்கும் பௌதீக உலகுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். ஸோ நம்ம வந்து ஆன்மீக உலகத்துக்கு போனோம் அப்படின்னா சுதந்திரமா நம்ம வந்து நிம்மதியா நம்ம இஷ்ட பிரகாரம் சந்தோஷமா வாழலாம். அதே இந்த பௌதீக உலகம் எப்படின்னா இதுதான் ஜெயில் போல. இந்த பௌதீக உலகத்துல என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதுதான் ஜெயில நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறது. ஸோ அங்க வந்து என்ன ஏ கிளாஸ் ஜெயில், பி கிளாஸ் ஜெயில், சி கிளாஸ் ஜெயில்னு இருக்கு, அவ்வளவுதான். அதே ஒன்றும் டார்க் ஜெயில், சி டி கிளாஸும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா ரொம்ப பணக்காரங்க ஏ கிளாஸ் ஜெயில், கொஞ்சம் மிடில் கிளாஸ் பி கிளாஸ் ஜெயில், ரொம்ப லோ கிளாஸ் சி கிளாஸ் ஜெயில். ஸோ இப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஜெயில இருந்து நாம விடுபட்டு சுதந்திரமா வெளியே போய் நிம்மதியா இருக்கலாம்ன்றது யோசிக்க மறந்துட்டு, ஐயோ நான் டி கிளாஸ் ஜெயில இருக்கேன், நான் அப்படியே முன்னேறி பி கிளாஸ் ஜெயிலுக்கு போகணும், இல்ல சி கிளாஸ் ஜெயில இருக்கிறவங்க நான் முன்னேறி ஏ கிளாஸ் ஜெயிலுக்கு போகணும், இப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பௌதிக ஆசைகளோட நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பூமியில இருந்து சொர்க்கத்துக்கு போறது என்ன, சி கிளாஸ் ஜெயில இருந்து ஏ கிளாஸ் ஜெயிலுக்கு போகணும். ஏன்னா ஏ கிளாஸ் ஜெயில் என்னவா இருக்கும்? தங்க கம்பி இருக்கும், அவ்வளவுதான். பி கிளாஸ் ஜெயில் வெள்ளி கம்பி இருக்கும். சி கிளாஸ் ஜெயில அந்த
ஜெயில் என்ன இரும்பால ஆகி இருக்கும். இப்ப புரியுது இல்லைங்களா? சோ யாருக்கெல்லாம் இப்ப தங்க கம்பி இருக்கிற ஜெயில் போகணும்? யாருக்கெல்லாம் வெள்ளி கம்பி இருக்கிற ஜெயிலுக்கு போகணும்? சொல்லுங்க. இல்லன்னா பிளாட்டினம் கூட செஞ்சு வச்சுருவாரு பகவான். கவலைப்படாதீங்க. யாருக்காவது போகணுமா? ஏன்னா நம்ம இங்க ப பூமியில இருந்து சொர்க்கத்துக்கு போறது எப்படி அப்படின்னா, சி கிளாஸ் ஜெயிலிருந்து ஏ கிளாஸ்க்கு மாறுற மாரி. யாராவது விருப்பப்படுறீங்களா மாதாஜி? இல்ல விடுபட்டு நம்ம பகவான் லோகம் போகலாமா? இல்ல ஜெயில்ல இருந்து வெளிய வந்துடலாமா சுதந்திரமா? பகவான் லோகம் தான் போகணும். பகவான் லோகம் போலாம். பகவான் ஜெயில் வந்து லோகம் ஏ போகணும் கிளாஸ் மாதாஜி. பி கிளாஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஆ, பகவான் லோகம் போகணும். ஒரே பகவான் லோகம் தான் லோகம் தான் மாதாஜி. போகணும். ஓகே. வெரி குட். பகவான் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டாங்க மாதாஜி. எஸ். ஸோ நெறைய இந்த பௌதிகவாதிகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, வேதங்கள படிக்கிறது, அப்புறம் என்ன யாக யக்ஞங்கள் செஞ்சு இந்திரனை திருப்திப்படுத்துறது, நெறைய புண்ணிய காரியங்கள் செய்றது. ஏன்னா இதெல்லாம் செஞ்சாங்கன்னா, அவங்க எங்க போவாங்க? துரதிர்ஷ்டவசமா அவங்க திரும்ப திரும்ப அதே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. அந்த சொர்க்கத்துல அவங்களுடைய அந்த புண்ணிய காலம் முடிஞ்சத உடனே அங்கிருந்து புடிச்சு தள்ளி விட்டுடுவாங்க. அங்கிருந்து நம்மள கீழ அனுப்ப மாட்டாங்க. அங்கிருந்து தள்ளி விட்டுடுவாங்க. ஒண்ணும் இல்ல 10th ஃப்ளோர்ல இருந்து உங்கள கீழ தள்ளினா எப்படி பயப்படுங்க? அதுபோல சொர்க்கத்துல இருந்து நம்மள கீழ தள்ளுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிதான் தள்ளி விட்டுடுவாங்க. அப்படி ஒரு வேதனை தேவையா? தேவையே இல்ல. நம்ம பக்தி பண்ணி நேரா பகவானுடைய லோகம் போகலாம். ஆனா சில பேர் தான் என்ன பண்றாங்க, துரதிர்ஷ்டவசமா இப்படியாப்பட்ட வேத சடங்குகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி யாக யஜ்ஞங்கள் செஞ்சு நேரா சொர்க்கத்துக்கு போறது, புண்ணிய காரியங்கள் பண்ணி சொர்க்கத்துக்கு போறது, இந்திரலோகம் சந்திரலோகம்னுட்டு இப்படியே தேவர்களுடைய உலகத்துக்கு போய் அவங்கள திருப்திப்படுத்தி அங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம மேல பார்த்தோம் அப்படின்னா மகரலோகம், ஜனலோகம், தபலோகம் அப்படின்னுட்டு இருக்கு. சில பேர் சத்தியலோகத்துக்கும் போய் அங்க உட்காந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லாது திரும்ப திரும்ப என்ன இந்த ஜெயிலுக்குள்ளேயே ஆக இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே மேல கீழ் மாறிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்த ஸ்லோகம். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவம் த்ரயி தர்மம் அனுப்ரபன்னாம் கதா கதம் காம காமா லபந்தே. ஸ்வர்க லோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பதற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பிறப்பினையே அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். நன்றி. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சொர்க்கலோகத்துக்கு போனாலும் என்ன திரும்ப இங்கே தான் வரணும். இந்த சத்தியலோகம் போனாலும் சரி, மகரலோகம், ஜனலோகம், தபலோகம், எந்த லோகத்துக்கு போனாலும் சொர்க்கலோகத்துக்கு எங்க போனாலும் திரும்ப வாபஸ் எங்க இங்கதான் வரணும். இப்ப நீங்க பந்து மேல தூக்கி அடிங்க, ஆகாசத்துல தூக்கி அடிங்க, பந்து எவ்வளவு தூரம் போனாலும் திரும்ப வாபஸ் எங்க வரும்? திரும்ப இந்த பூமிக்கு தான் வந்து விழும். அது போல இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ன புண்ணிய செயல்கள் செஞ்சு அவங்க வந்து மேல போனாலும் திரும்ப வாபஸ் அங்க புண்ணிய காலம் முடிஞ்சதும் திரும்ப இங்கேதான் வருவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு கஷ்டம்தான். சோ இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன? கிருஷ்ண பக்தி. அதை தவிர வேற கதியே இல்லை. நம்மள இந்த பௌதிக உலகத்தை இந்த அண்டத்துக்குள்ள, ஏன்னா இந்த அண்டத்துக்குள்ளதான் 14 லோகங்கள் இருக்கு. சரி, இந்த 14 லோகத்துக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது 7th ஃப்ளோர். ஸோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், இப்படியே மேலே கீழே சுத்திட்டு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா திரும்ப கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகங்கள் 7 அதுக்குள்ள நம்ம சுத்திட்டே இருக்கோம். இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி என்ன? ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோகேதி தத்வதः ஜெக்த தேகம் புனர்ஜன்ம நைதி மாம். பகவானுடைய நாம ஜபம், பகவானுடைய நாம ஜபித்த தவிர வேற கதியே இல்லை நம்மளுக்கு. ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னா ஒரு பெரிய பக்தர் அவர் வந்து ஒரு சாலிகிராமம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கார்.
அப்படி பூஜை பண்ணின்னு இருக்கும்போது வயசாயிடுத்து இப்போ அவருக்கு. 95க்கு மேல ஆயிடுத்து. சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸோ நாமஜபம் அப்படி நாமஜபம் பாடுவார். பகவானுடைய கீர்த்தனைகள் அப்படி பாடின்னு இருப்பாரு. 24 மணி நேரமும் அவருக்கு என்ன முழிச்சுட்டு இருக்கும்போது பகவானோட நாமத்தை தான் ஜெபிச்சுட்டு இருப்பாரு. பகவானை பத்தி தான் மத்தவாள்கிட்ட பாகவதத்தை பத்தி, பகவத்கீதையை பத்தி பேசிட்டே இருப்பார். அப்போ தூக்கத்திலயும் அவர் வந்து பகவானை பத்தி தான் நினைச்சு பகவானுடைய கனவு இப்படிதான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலத்துலலாம் இந்த வெத்தலை பாக்கு போடுவா தெரியுங்களா? ஒரு சின்ன டப்பா இருக்கும். வெத்தலை பாக்கு டப்பான்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸோ அ அ அந்த பெட்டிக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, வெத்தலை, அப்புறம் வந்து இந்த கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா? ஸோ அது, அப்புறம் சுண்ணாம்பு அதெல்லாம் வச்சுட்டு இருப்பார். தன்னுடைய பூஜை பண்ண சாலக்கிராமம் ஒரு சின்ன சாலக்கிராமம் இருக்கும். ஸோ அதையும் அதுக்குள்ள தான் வச்சுட்டு இருப்பார். ஏன்னா இவர் வந்து வீட்ல இருக்க மாட்டார். ஏன்னா இவர் வந்து கீர்த்தனை பண்ணிட்டு அங்கங்க சுத்திட்டே இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கும் அங்கங்க அவர் வந்து அங்கங்க நதியில அந்த காலத்துல அங்கங்க நதியில ஸ்நானம் பண்ணிட்டு, குளத்துல ஸ்நானம் பண்ணிட்டு, அங்க என்ன கிடைக்கிறதோ அது பகவானுக்கு ஆஃப் பண்ணி அதை போய் வந்து சாப்பிடுறாரு. ஒரு வாட்டி இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. வயசு வேற ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இவருக்கு வந்து சரியா கண்ணு தெரியாம இவர் வெத்தலை போட்டுண்டு பாக்க எடுத்து கடிக்கிறதுக்கு பதிலா தெரியாம இந்த சாலக்கிராமம் எடுத்து கடிச்சுட்டாரு. என்ன அத உடைக்க முடியலையேன்னு அப்புறம் தான், "ஓ! இது சாலக்கிராமம். சாரி சுவாமி. அதாவது மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாம கழிச்சுட்டேன்." அப்படின்னு திரும்ப அவர வந்து அ அ அபிஷேகம் பண்ணி அவருக்கு அ பகவான சுத்தப்படுத்தி திரும்ப எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சு திரும்ப அப்புறம் பாக்கு எடுத்து குடுப்பார். ஸோ இப்படியே அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்க ஒரு இடத்துல நாம சங்கீதம், நகர சங்கீதம் அங்க நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு பெரிய ஜமீன்தார் இவர பாக்குறாரு. "சுவாமி என்ன பண்ணிட்டேள் நீங்க? என்ன சாலக்கிராமம் எடுத்து கடிச்சுட்டேள், பகவான் எடுத்து கடிச்சுட்டேளே" அப்படின்னுட்டு. இல்ல, இல்ல பரவால்ல. நாங்க அத திரும்ப பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி திரும்ப எடுத்து போட்டுக்கிறோம். திரும்ப பகவான் அபிஷேகம்லாம் பண்ணி திருப்பி அந்த அ வெத்தல பெட்டிக்குள்ளயே போட்டாச்சு. ஸோ அவரு பார்க்குறாரு, "சுவாமி நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களால பகவான பார்த்துக்க முடியலன்னு நெனைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு அ அ அத குடுத்துருங்கோ. நான் வந்து ஜமீன்தார் இல்லையா? நான் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன். குடுங்கோ" அப்படின்ட்டாரு. "உங்ககிட்ட அந்த பகவான் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. குடுத்துருங்கோ" அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னுட்டு இவரு என்ன பண்ணிடுறாரு, சரி பகவானுடைய விருப்பம் போல் இருக்கு. அதனால தானே அவர் கேட்கிறாரு. சரின்ட்டு இவரு என்ன பண்றாரு, அந்த சாலக்கிராமம் எடுத்து குடுத்துட்டாரு. உடனே அவர் வந்து தங்க ஆ தட்டு, தங்க தட்டுல பகவான வாங்கிட்டு போறார். வாங்கிட்டு போய் ஒரு பெரிய தங்க மாடம். பகவானுக்கு உட்கார வைக்கிறதுக்காக ஒரு பெரிய தங்க மாடம், தங்க இதுல எல்லாமே கோல்டுல பண்ணி, ரொம்ப பெரிய கோவில் கும்பாபிஷேகம் போல ரொம்ப கிராண்டா எல்லாரையும் அழைக்கிறாரு. எல்லாரும் வராங்க. ஸோ ஆனா அவ்ளோ யாக யக்ஞங்கள்லாம் செஞ்சு, அவ்ளோ எல்லாருக்கும் வந்து ம் அன்னதானம் எல்லாம் நடக்குது. அவ்ளோ ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அவ்ளோ நல்லா கிராண்டா பண்ணி முடிக்கிறாரு. அப்புறம் இவரு அவ்வளவுதான். அந்த இடத்த விட்டுட்டு இவரு அங்கங்க நகர சங்கீதம் பண்ணிட்டு போயின்னு இருக்கக்கூடியவரு. இவரு போயாச்சு. ஸோ அப்பா எப்படியோ இவர்கிட்ட இருந்து நான் வந்து பகவான காப்பாத்திட்டேன். பகவான் இப்ப என்னுடைய வீட்ல என்னுடைய தங்க ஆ மாடம், அதாவது தங்க மண்டபம். தங்க மண்டபத்துல பகவான வச்சிருக்கேன். இங்க வந்து அதுவும் எப்படி அ பகவானுக்கு பூஜை பண்றதுக்குன்னே சில பிராமணர்கள் நியமிச்சாச்சு. அவங்க வீட்டுக்கு வந்து டெய்லி பூஜை பண்றதுக்கு. அதேபோல அவங்களுக்கு பகவானுக்கு டெய்லி சப்பன் போகும். நெறைய ஐட்டம்ஸ் 64 ஐட்டம்ஸ் பண்றதுக்கு அதுக்கும் ஆளுங்கலாம் ரெடி பண்ணிட்டு அவ்ளோ பகவானுக்கு வந்து பயங்கரமா நிவேதனம் எல்லாம் நடக்குது. 3 வேள, 4 வேள வந்து பகவானுக்கு நெறைய நிவேதனம், பூஜை, புனஸ்காரம், அபிஷேகம் அது இதுன்னு ரொம்ப கிராண்டா நடந்துட்டே இருக்கு டெய்லியும். ஆனா இவர் கனவுல சாலிக்கிராமம் வந்த பகவான் வந்து, "எனக்கு இங்க பிடிக்கவே இல்ல. எனக்கு இங்க பிடிக்கல. என்ன ஏன் இங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க?" அப்ப இவரு கேட்கிறாரு, "என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கனா?" "ஆமா. நான் பாட்டு நிம்மதியா, ஃப்ரீயா, ஜாலியா சுத்திட்டு இருந்தேன் அவர் கூட சேர்ந்துண்டு. நீ என்ன பண்ணிட்ட? என்ன இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. ஒரே வீட்டுக்குள்ள என்ன வச்சு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க. என்ன தயவு செஞ்சு விட்டுடு. நான் அங்க தான் போகணும்." சுவாமி அவர் ஒண்ணுமே உங்களுக்கு நிவேதனம் பண்ணல. வெறும் துளசி தீர்த்தத்த தான் குடுக்குறாரு உங்களுக்கு. இல்லன்னா எப்பயாவது ஒரு நாள் பால் குடுக்குறாரு. வேற என்ன அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? அப்படின்னு. இல்ல, இல்ல. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவரு பாக்குன்னுட்டு கண்ணு தெரியல அவருக்கு. பாக்குன்னுட்டு என்ன வேற வாயில எடுத்து போட்டுக்கிறாரா? ஆக்சுவலா அது அவரா பண்ணல. நானா விருப்பப்பட்டு தான் அவர் வாய்க்குள்ள போய் வேணும்ன்ட்டே பாக்கா அவர் கண்ணுக்கு தெரியற மாறி அவர் வாய்க்குள்ள போய் உட்காரணும்னு நானே ஆசைப்பட்டேன். காரணம் என்ன தெரியுமா?
எப்பவுமே பகவானை பற்றி பேசக்கூடியவர், பகவானை நாம ஜபம் பண்ணக்கூடியவர் அவர். அவருடைய வாயிலையும் போய் நான் உட்காரணும்னு ஆசைப்பட்டு நானாதான் போய் அதை மாற்றேன். அப்புறம் அவரா எடுத்து திரும்ப என்ன அபிஷேகம் பண்ணி திரும்ப அந்த பெட்டிக்குள்ள போட்டு வந்தாரு. ஆக மொத்தம் நான் அவரோட ஜாலியா எப்படி இருக்கேன் அப்படின்னா, அந்த நாம சங்கீர்த்தனம் அவரு சொல்லி அவர் பேசக்கூடிய அந்த பாகவதம், பகவத்கீதை அதுல நான் ரொம்ப சந்தோஷம், ஆனந்தத்தை அடையிறேன். ஆனா எனக்கு இங்க அந்த ஆனந்தம் கிடைக்கல. என்ன நீ ஜெயில்ல போட்டு வச்சிருக்க. என்ன தயவு செஞ்சு எடுத்து நான் அவர்கிட்ட குடுத்துரு. நான் அவர்கிட்ட தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு பகவான் வந்து பேச ஆரம்பிச்சாரு. சரின்னு டக்குன்னுட்டு பார்த்தா காலையில 3:30, 4 மணி எழுந்திரிச்சு பகவான் எடுத்துட்டு ஓடு. அவரை தேடி ஊர் ஊரா தேடி ஓடி போய் அப்புறம் அவர்கிட்ட இந்தாங்க உங்க சாலிகிராமத்தை மொத்தம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாரு. ஏன்பா நீங்க தானே இன்னும் நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. அவருக்கு என்கிட்ட இருக்க பிடிக்கலையா? உங்களுடைய அமிர்தமான மொழிகள், அமிர்தமான அந்த வாய்க்குள்ள இருக்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு அவரே சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்னால வச்சுக்க முடியாது. என் வீடு ஜெயில் போல இருக்கு. நீ பண்றதெல்லாம் என்ன ரொம்ப டென்ஷன் ஆகுது. என்னால முடியல இங்க இருக்கிறதுக்குன்ட்டு அவரே அவ்ளோ குறை பண்றாரு. அதனால இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ பகவான் வந்து இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளவோ நம்ம கிராண்டா சில பேர் வந்து பெருமைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பூஜைகள், யாக யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பகவான் எதிர்பார்க்கல. ஸோ பகவான் எதை பார்க்கிறாரு? அவன் வந்து பக்தனா? என்னுடைய நாமம் சொல்வானா? பகவான் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? இவங்க எவ்வளவு நமக்கு உணவு குடுக்குறாங்க, எவ்வளவு நம்மள தங்க மாடத்துல வைக்கிறாங்களா, தங்க தட்டுல வைக்கிறாங்களான்னு பாக்குறது இல்ல. சோ அதாவது உண்மையான சுத்த பக்தியை மாத்திரம் தான் பகவான் வந்து பாக்குறாரு. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, தொண்டைமான் சக்கரவர்த்தி அவர்கிட்ட ஒரு ஒரு அதாவது குருதர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் என்ன பண்றாரு, ஓகே நான் வந்து ஒரு யஜ்ஞம் பண்ணலான்னு இருக்கேன் ராஜா. ஸோ அதனால நான் வந்து எல்லா ரிஷிகளையும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஓகே இவர் வந்து ஏதோ யஜ்ஞம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. யாக யஜ்ஞங்கள் பண்றது நல்லது தானே, லோகக்ஷேமா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு சரி ஓகே போங்க பண்ணுங்க, எவ்வளவுனாலும் நான் ஸ்பான்சர் பண்றேன். சரின்ட்டு இவரும் வந்து ரெடி பண்ற உடனே எல்லா ரிஷிகளையும் அழைக்கிறார். அதே போல நாராயண ரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரையும் அழைக்கிறார். பட் அந்த நாராயண ரிஷிக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் பெரிய ரிஷி, அவருக்கு ஞான திருஷ்டில தெரிஞ்சு போச்சு இவர் வந்து பகவானை பத்தி யஜ்ஞம் பண்ணல. அதாவது துர்தேவதையை நினைச்சு யஜ்ஞம் பண்ணக்கூடாது. துர்தேவதை நினைச்சு யஜ்ஞம் பண்ணா அது வந்து லோகத்துக்கு நல்லது கிடையாது. பகவான் நினைச்சு யஜ்ஞம் பண்ணா மாத்திரம்தான் லோகத்துக்கு லோகக்ஷேமம் நன்னா இருக்கும். அதனால இவர் என்ன துர்தேவதை நினைச்சு பண்ண போறார் போட்டிருக்கே. இது என்ன, எதுக்கு இந்த யஜ்ஞம் பண்றீங்க நீங்க? உனக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எதுக்காக இந்த துர்தேவதை நினைச்சு ஏன் யஜ்ஞம் பண்ண போறீங்க? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. பகவானை நினைச்சு பண்ணுங்க. நீ என்ன எனக்கு சொல்றது? என் இஷ்ட பிரகாரம் நான் நடந்துக்குவேன்னுட்டு அவர் வந்து அவரை திட்டிட்டு வாபஸ் வந்தாச்சு. ஆனாலும் சப்போஸ் இத வந்து இந்த முனிவர் வந்து இந்த நாராயண ரிஷி வந்து ஆஹ் ராஜாவுக்கு சொல்லிட்டாருன்னா, அப்புறம் ராஜா நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு என்ன பண்றது? அதனால என்ன பண்றாரு, இவர் போய் ராஜா கிட்ட திருச்சி சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, நான் யஜ்ஞம் பண்றதுக்காக எல்லா ரிஷியும் போய் அழைச்சேன், எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டா. பட் இந்த நாராயண ரிஷி மாத்திரம் என்ன சொல்லிட்டாரு, உன் யஜ்ஞத்துக்கு வரமாட்டேன். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி பெரிய இவனா, நான் உங்களை வேற அவமரியாதை பேசிட்டாரு. சோ அதனால அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி பண்ற யாக யஜ்ஞத்துக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னுட்டு அவ்வளவு அகங்காரமா பேசிட்டாரு அப்படின்னு. இதுன்னா நம்ம நல்லதுக்கு தானே பண்றோம். இந்த ரிஷி எதுக்கு எப்படி பண்றாருன்னு உடனே காவலர்களை அனுப்பி போய் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. உடனே போய் அந்த ரிஷியை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லா ரிஷிகளும் கலந்துக்கலாம் இந்த யஜ்ஞத்துல, நீங்களும் இதை கலந்துட்டே ஆகணும் அப்படின்னுட்டு. இல்ல இல்ல இது வந்து நான் கலந்துக்கவே மாட்டேன் இந்த யஜ்ஞத்துல. நீ என்ன சொல்றது, என்னால வந்து இப்படியாப்பட்ட யஜ்ஞத்துக்கு நான் கலந்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு.
உடனே என்னது நான் பண்றதுனால அது யஜ்ஞமே நல்லது இல்லை, நீங்க எப்படி இப்படி நினைக்கலாம்? உடனே இவரை தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. நீ ஜெயில போட்டாலும் அந்த இரும்பு ஜெயில் எனக்கு தங்க மண்டபமாகும். நீ அங்க வைக்கிற அந்த மூங்கில் கழி எனக்கு வந்து கரும்பு ஆகும். நான் வந்து பகவானுடைய பக்தன் அப்படின்ட்டு அவர் வந்து இன்னும் சொல்றாரு. உடனே தூக்கி ஜெயில போடுங்கன்னு தூக்கி ஜெயில போட்டாச்சு. காலையில நான் வந்து பார்ப்பேன். நீங்க கண்டி உண்மையான பக்தனா இருந்தா அந்த ஜெயில் வந்து தங்கம். நீங்க தானே சொன்னீங்க நான் வந்து பெரிய பக்தன், நான் வந்து என்னுடைய அந்த இரும்பு ஜெயிலே எனக்கு வந்து தங்க ஜெயில் ஆயிடும், அந்த மூங்கில் கழி எல்லாம் எனக்கு கரும்பாயிடும் சொன்னீங்க இல்லையா, எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படின்ட்டு மொத்தம் அவ்வளவு மூங்கில் கழிகள் எடுத்து போட்டுட்டு அங்க வந்து மொத்தம் அந்த இரும்பு ஜெயிலுக்குள்ள போட்டு லாக் பண்ணிடுறாங்க. சோ உடனே இவர் வந்து இது என்ன வம்பா போச்சு, இந்த அந்த குருன்றவன் ஒரு தப்பான ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறான், இந்த ராஜாவும் அதுக்கு ஒத்துழைச்சுட்டு இருக்காரு, இது என்ன இது அப்படின்னு நினைச்சிட்டு பகவானே நீங்க தான் பாத்துக்கணும்ட்டு இவர் பாட்டி கம்முன்னு படுத்துன்னு தூங்கிட்டாரு. சோ பகவான் பாக்குறாரு தன்னுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னா பகவான் விடுவாரா? உடனே என்ன பண்றாரு, அந்த கஜேந்திரனை அனுப்பி அங்க இருக்கிற மொத்த மூங்கில் கழியும் சாப்பிட்டாச்சு. சோ அப்ப மகாலட்சுமி கிட்ட சொல்றார், லக்ஷ்மி என்னுடைய பக்தன் வந்து இப்ப இரும்பு ஜெயிலுக்குள்ள இருக்கலாமா, உன்னுடைய பார்வைய கொஞ்சம் அப்படி திருப்பி அந்த ஜெயில பாருமா அப்படின்னு சொல்றாரு. உடனே மகாலட்சுமி சிரிச்சுண்டே, பெருமாள் அவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ண உடனே சும்மா இருப்பாளா என்ன? சோ உடனே மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணாங்க, அப்படியே சிரிச்சுண்டே அந்த ஜெயில அப்படி பார்த்தாங்க. உடனே அது ஃபுல் தங்க ஜெயில் ஆயிடுச்சு. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா காவலர்களும் ஓடி போய் ராஜா கிட்ட சொல்றாங்க, சுவாமி ராஜா இது போல என்ன ஆயிடுச்சு, ஜெயில தங்க ஜெயில் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓடி வர்றாரு ராஜா, ஓடி வந்து பார்த்தா ஜெயிலெல்லாம் தங்கமா இருக்கு, தங்க ஜெயிலா இருக்கு, அங்க இருந்த மொத்த மூங்கில்களையும் காணாம போயிருக்கு. உடனே அவர் வந்து விழுந்து வணங்குறாரு, சுவாமி நீங்க இவ்வளவு பெரிய பக்தர் எனக்கு தெரியாம போயிடுச்சு, நான் வந்து லோக க்ஷேமத்துக்காக தானே இந்த யாக யஜ்ஞம் பண்றேன், நீங்க எதுக்காக இப்படி உங்களை தண்டனை கொடுக்குற அளவுக்கு நீங்க பேசினாதான் அவங்க என்னது லோக க்ஷேமத்துக்காக, அவங்க வந்து ஆக்சுவலா வந்து என்ன தப்பான யஜ்ஞம் பண்றா, அது வந்து லோக க்ஷேமம் நடக்காது, அதனால தப்பானதுதான் நடக்கும், உனக்கு தெரியாம அந்த உன்னுடைய குரு அப்படி பண்றாரு. அப்படியா, எனக்கு தெரியாதுன்னு உடனே அந்த குருவை புடிச்சு கேட்டா, ஆமா அவர் வந்து தப்பான விஷயத்தார அப்படி பண்றாரு. உடனே அவரை தூக்கி ஜெயில போட்டாச்சு. சோ அப்பல இருந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு அப்படின்னா, சாட்சாத் அந்த பெருமாளுடைய பரம பக்தரா மாறிட்டாரு. ஏன்னா அப்ப இவர்தான் இந்த நாராயண ரிஷி தான் அவருக்கு வந்து பெருமாளை பற்றி சொல்லி அந்த பகவானுடைய முழு ஞானத்தையும் கொடுத்ததுனால அவர் வந்து பெருமாளுடைய பரம பக்தராயிட்டார் தொண்டைமான் சக்கரவர்த்தி. சோ அந்த நாராயண ரிஷி தவம் பண்ண அந்த இடத்தாலதான் நம்ம திருப்பதிக்கு போகும்போது அந்த 7 மலையில ஒண்ணு நாராயணாத்திரின்னு இருக்கும் பாருங்க. சோ அந்த அந்த இடத்துலதான் அவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தார் அந்த ரிஷி. அது போல பகவான் வந்து பக்தனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பகவான் என்ன பண்ணுவாரு, உடனே அவங்கள அங்கிருந்து காப்பாத்துறது. அதே போல அவங்களுக்கு பக்தியும் கொடுத்து அவங்கள விட்டு பகவான் எப்பவுமே விலகவே மாட்டார். அதுதான் பகவான். அதே நீங்க தேவர்கள்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேவர்கள் என்ன, ஓகே நீங்க இப்ப கேக்குறீங்களா, எனக்காக நீங்க பூஜை பண்ணிருக்கீங்களா, ஓகே அதுக்கான பலன் இருந்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா பகவான் அப்படி மத்தது யாரும் மியூட் பண்ண, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாது. எப்பவுமே நம்ம கூடயே இருந்துட்டே இருப்பாங்க. யாரும் மியூட் பண்ணல. இப்படி பகவான் எப்பவுமே நித்தியமா நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்தி பண்ணாலே போதும், பகவான் எப்பவுமே நம்ம கூடயே இருப்பார். அதே நம்ம வந்து இல்ல நான் இந்த சுகம் அனுபவிக்கணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் வாழ்க்கையில நல்லா இருக்கணும், அதாவது எப்படின்னா சுகபோகங்களை அனுபவிக்கணும், என்னால பக்தி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சோ அதற்கான பலனை வந்து தேவர்கள் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுப்பாங்க. பட் திரும்பவும் அதே கஷ்டம், திரும்ப இந்த பூலோகத்துக்கு தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே தேவர்கள் நம்ம கூடயே எல்லாம் இருந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது अनन्या चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां
யோகக்ஷேமம் வகாம்யகம். ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்ய பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பவற்றை காத்தும் நான் பாலிக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. பகவான் பாருங்க இவ்வளவு ஒரு இதுவ சொல்றாரு, அவங்க கிட்ட இருக்கிறதையும் நான் காப்பாத்துறேன், அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் நான் கொடுக்குறேன். ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்ன? வெறும் பக்தி மாத்திரம். சோ பகவானை பற்றி கேட்கறது, பகவானை பற்றி ஜெபிக்கிறது, பகவானை நினைக்கிறது, பகவானுக்கு பிரார்த்தனை பண்றது. சோ இப்படி பகவானை பற்றிய விஷயங்களையே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜெயில கூட ரொம்ப ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு 15 வருஷம் ஜெயில் இருக்கலாம். ஆனா அந்த ஜெயில ரொம்ப நல்ல நல்ல பிரகாரமா அங்க அங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் பர்ஃபெக்டா அவங்க நடந்துட்டாங்க அப்படின்னா ஓகே. அதாவது என்ன, நன்னடத்தை காரணமாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 5-6 வருஷத்துல அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க நன்னடத்தை காரணமாக அவங்களுடைய தண்டனை காலம் குறைக்கப்பட்டு அவங்கள விடுதலை செய்கிறாங்க. ஸோ அது போல நம்மளுக்கு இன்னும் நம்ம ஒரு 20-30 ஜென்மங்கள் எடுக்கணும், அவ்வளோ கர்மங்கள் இருக்கு, அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் ஸோ நம்ம இப்ப பக்தி பண்ணாலும் உடனே பகவான் என்ன பண்ணுவாரு, அது எல்லா நன்னடத்தை காரணமாக நம்மளையும் இந்த ஜென்மத்திலேயே என்ன பண்ணுவாங்க, பகவான் தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு. அதே போல இங்க என்ன சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தும் அவங்களுக்கு இருக்கிறத நான் பாதுகாக்கிறேன். சோ ஆக்சுவலா பகவான் தான் என்ன, பக்தனுக்கு இலக்கா இருக்கும். ஒரு பக்தன்னா பகவான் மாத்திரம் தான் இலக்கு. நம்ம எதை செஞ்சாலும் பகவான் நினைச்சுமே செஞ்சோம்னு சொல்லலாம். நம்ம கடமையை விடணும்னு சொல்லலாம். பகவானை நினைச்சுட்டு நம்ம பக்தி பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த ஸ்லோகத்துக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னா கீத பண்டா ஸ்டோரி தான். ஆக்சுவலா கீத பண்டாது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னன்னு தெரியல. பட் இந்த ஸ்லோகத்துக்கான ஸ்டோரி அதுதான். ஸோ என்ன அப்படின்னா டெய்லி பகவத்கீதை பாடிட்டு அவர் உஞ்சவிருத்தி எடுத்துட்டு இருப்பார் ஒரு பிராமணர். ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப எப்படி மழை கொட்டி கொட்டுன்னு கொட்டுறது அது போல ஒரு 3-4 நாளா மழை கொட்டின்டே இருக்கு, யாரும் வெளியே போகவே முடியல. சரி உஞ்சவிருத்தி எடுக்க போனா தானே வீட்டுல குழந்தைகளை மனைவி எல்லாம் பார்த்துக்க முடியும். ஆனா உஞ்சவிருத்திக்கே போக முடியல, அவ்வளவு மழை கொட்டின்னு இருக்கு. ஸோ மனைவி திட்டுறாங்க, உங்களை கட்டிட்டு நான் என்ன அனுபவிச்சேன், இந்த குழந்தைகள்லாம் பசியோட இருக்காங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கேயாவது போய் கொஞ்சமாவது ஏதாவது தானியங்கள் வாங்கிட்டு வாங்க, குழந்தைங்களும் பசியாவது இருக்காங்க, அழறாங்க அப்படின்ட்டு. என்ன எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பகவத்கீதை படிக்கிறதே உங்களுக்கு வேலையா போயிடுச்சு, பகவான் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க, பகவான் இப்ப நம்மளுக்கு சோறு போடுறாரு அப்படி இப்படின்னு இந்த அம்மாவுக்கு குழந்தைங்க பசியோட அழறாங்க இல்லையா. சோ அதனால இவங்களும் பக்தர் தான், ஆனாலும் கோபத்துல என்ன பண்றாங்க, திட்டிடுறாங்க, கணவனையும் திட்டுறாங்க, பெருமாளையும் திட்டிடுறாங்க. சோ அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்னடா இது இப்படி நம்மள திட்டாங்களே அப்படின்னுட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த ஸ்லோக ஆக்சுவலா ஒரு பகவத்கீதை உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்காரு. இந்த ஸ்லோகத்து மேல அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நெகத்தாலேயே அப்படியே அப்படியே ஒரு கோடு போல போட்டு ஒரு நெகத்தாலே அப்படியே கீறிடுறாரு. கீறிட்டு மனைவி ரொம்ப திட்டாங்க. சோ அதனால எழுந்திரிச்சுட்டு போயிடுறாரு. அந்த மழையிலேயே ஒரு கொடையை எடுத்துட்டு போயிடுறாரு. சரி ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னுட்டு, எங்கேயாவது யார்ட்டையாவது கேட்டாவது வாங்கிட்டு வரலான்னுட்டு. ஸோ போனவர் தான் இன்னும் வரல. ஸோ அந்த நேரத்துல 2 குழந்தைங்க வராங்க. அதாவது ஒரு 10-11 வயசு 2 பசங்க வராங்க. 2 மூட்டை எடுத்துன்னு வராங்க. அவ்வளவு திவ்யமான குழந்தைகளாக இருக்காங்க. ஸோ கதவை தட்டுறாங்க. திறந்த உடனே இந்த அம்மா யாருப்பா நீங்க? இல்ல மாமா தான் அனுப்புனார். நீங்க யாரு? நான் அவங்களுடைய சிஷ்யர் தான் நாங்கெல்லாம். அவர்கிட்ட அந்த கீதா பகவத்கீதை எல்லாம் கத்துக்கிறவங்க தான் நாங்க. என்னங்க மாமா கொடுத்துட்டு வர சொன்னாரு. சரின்னுட்டு அந்த மூட்டைய அந்த பாக்குறேன், அப்படியே 2 பேரையும் அப்படியே மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்படியே செம்ம ஒயிட்டா இருக்கான், ஒரு குழந்தை கொஞ்சம் கருப்பா இருக்கான். ஆனா பாக்குறது 2 பேருடைய ஒரே மாதிரி இருக்கு, கலர் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ். சரி உள்ள வாங்கப்பான்னு உள்ள அழைக்கிறாங்க. அந்த மூட்டையில இருந்து எடுத்து எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தா மொத்த அவங்களோட ஸ்டோர் ரூம்
மீதி இருக்கிற எல்லாருமே ரொம்ப அளவுக்கு அந்த மூட்டையில இருந்து வெளியே வருது. ஸோ அதாவது ஆல் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் கிரெயின்ஸ், தானியங்கள், எண்ணெய், வெல்லம், என்னென்ன இருக்கோ பால் பொருள் எல்லாமே வந்தாச்சு. வச்சுட்டு இருங்கப்பா, இவ்வளோ இடத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க இருங்க, சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னு. இல்ல இல்ல மம்மி, நான் எங்களால சாப்பிட முடியாது அப்படின்றாரு. அந்த கொஞ்சம் கருப்பா இருக்காங்க அந்த குழந்தை சொல்றா, இல்ல மம்மி, என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு. ஏன்பா? ஆக்சுவலா என் நாக்கு வந்து பாருங்க 2 அப்படியே வெட்டப்பட்டிருக்கு. மாமா எனக்கு பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாரு அப்படின்ட்டு நாக்க நீட்டுறான். பார்த்தா நாக்க அப்படியே கீறிண்ட மாரி 2 பக்கம் கீறி அப்படியே ரத்தம் வழியுறது. அதனால என்னால எதுவும் சாப்பிட முடியாது. நான் கிளம்புறோம். அப்படின்ட்டு அந்த அம்மா இரு இருன்னு சொன்னாலும் கேட்காம இந்த 2 குழந்தைங்க கிளம்பி போயிடுறாங்க. சரின்ட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்க, சமையல் எல்லாம் பண்றாங்க. பார்த்தா இவரு ரொம்ப லேட்டா வராரு. எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லிண்டே உள்ள வராரு. எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னுட்டு. பார்த்தா வீட்டுக்குள்ள வரும்போது பயங்கர வாசனையோட இருக்கு. வீட்டுக்குள்ள இவ்ளோ சாமான்கள், நெறைய ப்ரொவிஷன்ஸ், எல்லா மளிகை சாமான்களும் இருக்கு. அப்ப மாமா கேட்காரு, "என்னது இது? எங்கிருந்து இவ்ளோ ஐட்டம்ஸ் எப்படி வந்தது? உங்களுடைய சிஷ்யர்கள் தான் 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் இது வந்து குடுத்துட்டு போனாங்க. அ சோ நான் இருங்கப்பா சாப்பிடுவீங்கன்னு சொன்னேன். நீங்க அவங்கள அ அடிச்சுட்டீங்க. அதான் நாக்குல அ ஏதோ பனிஷ்மென்ட் குடுத்துட்டீங்களாமே! அந்த நாக்குல அப்படியே கட்டை அந்த குழந்தைக்கு ரத்தம் வேற வந்துட்டு இருந்தது. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னுட்டு மனைவி வந்து கோச்சுக்கிறாங்க. "என்னது நான் அடிச்சேனா? என்னுடைய சிஷ்யர் அது யாரு அது?" அப்படின்னுட்டு. சோ இந்த அம்மா அந்த குழந்தைகளோட வர்ணனைகள்லாம் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அப்ப தெரிஞ்சு போச்சு. ஓகே. இது வந்து வேற யாரும் இல்ல. சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படின்ட்டு. உடனே அங்க ஆக்சுவலா இது நடந்தது எங்க அப்படின்னா, பூரியில தான் நடந்தது. உடனே அவர் வந்து சொல்றாரு, வந்தது வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய கிருஷ்ணரான ஜெகந்நாதர் தான் அந்த கருப்பா இருந்த குழந்தை. வெள்ளையா இருந்த குழந்தை பலராமர் தான் அப்படின்னுட்டு. சரின்ட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஜெகந்நாதர் ஆலயத்துக்கும் ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா, அங்க வந்து பாண்டாக்கள் எல்லாம் ஒரே எல்லாம் கும்பல் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கொதிச்சா, "ஐயோ! என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ஏன் பெருமாளுடைய வாயிலிருந்து ரத்தம் வருதுன்னு தெரியலையே!" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஓடுறாங்க. "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" "ஒண்ணும் இல்ல. பெருமாளுடைய வாயிலிருந்து, ஜெகநாதரோட வாயிலிருந்து ரத்தம் வழிஞ்சுன்னு இருக்கு" அப்படின்ட்டு. ஓடி போய் இவர் வந்து விழுந்து, "என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சுவாமி. நான் வந்து தவறு செஞ்சுட்டேன். அந்த ஸ்லோகத்தின் மேல என்னுடைய நகத்தால நான் தான் கீறிட்டேன். அதனால தான்" என்னாச்சு ஆக்சுவலா பகவானுடைய வாயால சொன்னது தான் என்ன? இந்த பகவத்கீதை. ஸோ அதால அந்த பகவானுடைய வாயால சொன்ன அந்த எழுத்துக்கள் மேல இவர் வந்து நெகத்தால கீறினதால பகவானுடைய நாக்குல அடிபட்டு அப்படியே ரத்தம் வழிஞ்சுட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் போய் அழுது மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அந்த ரத்தம் வந்து ஜெகநாதருடைய வாயிலிருந்து வந்துட்டு இருந்த அந்த ரத்தம் வந்து நின்னுடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஜெகநாதருடைய லீலைகள். அந்த இடத்துல இந்த கதைய நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்படி பகவான் வந்து பக்தர்களுக்கு எப்பவுமே கூட இருந்துட்டே இருப்பார். அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பகவான் பண்ணிட்டே தான் இருப்பார். ஸோ நமக்கு எது நல்லது நடந்தாலும் அது பகவானுடைய கருணையால நமக்கு நடக்குது. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்தாலும் நம்மளுடைய கர்மத்தால அது நமக்கு நடக்குது என்று சொல்லப்படுது. சரிங்களா? நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ये ये अप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धा यान्विताहं ते अपि माम् एव कौन्तेय यजन्त्यवतीं पूर्वकम्. மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். குந்தியின் மகனே, ஆனால் அத்தகைய வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். ஹரி ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவர்களுடைய வழிபாடு. ஏன்னா தேவர்களுக்கும் பலன்கள் எங்க இருந்து கிடைக்கும்? ஏன்னா தேவர்களுக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது பகவான் தானே. சோ அப்படி இருக்கும்போது தேவர்களை வழிபடுறதும் மறைமுகமா பகவானை வழிபடுறதும். ஆனா இது எப்படி அப்படின்னா சுத்திண்டு போற மாதிரி. இப்ப நாம ஸ்ட்ரைட்டா எப்படி சாப்பிடுறதுக்கும் இப்படி தலைய சுத்தி ஆஹ் வாயில வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அதனால நம்ம வந்து நெடுங்காலம் ஆகும் நம்ம வந்து பகவான் போய் அடையறதுக்கு. ஆனா நம்ம நேரடியா பகவானுக்கிட்டே நம்ம வந்து சரணடையலாம். சோ தேவர்கள் வழிபாடு இப்ப சில பேர் இல்ல எனக்கு வந்து சொர்க்கம் போயே ஆகணும். நான் அங்க போய் சந்தோஷம் ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு வந்து சொர்க்கம் போயே ஆகணும். நான் லக்ஸரி லைஃப் வாழ்ந்தே ஆகணும்.
இல்லைன்னா இந்த உலகத்துல நான் வந்து ரொம்ப அப்படி வாழணும் எப்படி வாழணும் யாரெல்லாம் ஆசைப்படுறதுக்கு இவனுக்கு நம்மளுடைய லோகத்துக்கு வர விருப்பம் கிடையாது. அதனால ஏன்னா அவனுடைய விருப்பம் பகவான் வந்து எல்லாருக்கும் ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அந்த சுதந்திரத்தை பகவான் வந்து பறிக்கிறது இல்ல. சோ அவங்களுடைய விருப்பத்தை பகவான் வந்து நிறைவேற்றுறார். அதனால பகவான் என்ன பண்றாரு? சோ அவனுக்கு என்ன விருப்பம்? அவன் வந்து லக்ஸுரி லைஃப் வாழணும்னு நினைக்கிறான். சரி, ஓகே. அப்புறம் சொர்க்கம் போய் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான். ஓகே. சோ நம்மளுடைய கோல் என்ன? பகவான் அதை பாக்குறாரு. சோ அதையும் பகவான் என்ன பண்றாரு? சாங்ஷன் பண்ணிட்டாரு. சோ யாருக்கெல்லாம் இப்ப பௌதிகமான ஆசைகள் நிறைவேறணும், யாருக்கெல்லாம் சொர்க்கம் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த வழிபாட்டையும் பகவான் வந்து ஓகே நீங்க இந்த யாக யஜ்ஞம் பண்ணா இந்த பூஜை பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அதற்கான ஞானத்தையும் பகவான் வந்து கொடுத்துட்டார். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஆக்சுவலா ஒரு வாட்டி மகாபாரதத்துல என்ன நடக்குது அப்படின்னா யுத்த களம். சோ அந்த யுத்த களத்துல வந்து கர்ணனுடைய தேர் யார் ஓட்டுறது அப்படின்னா கர்ணனுடைய தேரை வந்து சல்லியன் ஓட்டுவார். ஸோ சல்லியன் ஓட்டின்னு இருக்கும்போது அப்போ ஓடி இருக்கும் அந்த தேர் வந்து ஒரு பள்ளத்துல அழிஞ்சிடும், பள்ளத்துல இறங்கிடும். ஸோ இறங்குனதுக்கு அப்புறம் சல்லியன் நீ போய் இறங்கி அதை தூக்கு அப்படின்னு சொல்லுவார் கர்ணன். நான் என்னால இதெல்லாம் தூக்க முடியாது. நீ இல்ல நீ ஒரு சாரதி, நீ அதெல்லாம் தூக்கிதான் ஆகணும் அப்படின்னு இவர் ரொம்ப அதிகார தோரணையில பேசுறாரு. நீ என்ன சொல்ற நானே கேட்கறது? ஏதோ துரியோதனன் சொன்னானேன்னு தேர் ஓட்ட வந்தேன், அவ்வளவுதான். தேர் ஓட்டுறது மட்டும் தான் என்னுடைய வேலை. என்னால இப்ப அதெல்லாம் தூக்க முடியாதுன்னுட்டு அவர் கோச்சுட்டு அவரும் கிளம்பி போயிடுவார். சோ இப்ப தேர் வந்து நகர்ந்தாதானே சண்டை போட முடியும். சரின்ட்டு இவர் என்ன பண்றாரு? கர்ணன் வந்து தேரை வந்து தூக்குறாரு. சோ தூக்கும்போது அப்ப வந்து கிருஷ்ணன் சொல்லுவார் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா இது நல்ல சமயம், உடனே அம்ப விடு அப்படின்ட்டு. உடனே கர்ணன் சொல்லுவான், கிருஷ்ணா இது வந்து தர்மம் கிடையாது. இது தர்மம் கிடையாதா? ஓ உனக்கு தர்மம் எல்லாம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா இந்த பாண்டவர்கள் சின்ன வயசா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன அந்த அரக்கு மாளிகையில குந்தியோடு சேர்த்து இந்த மொத்தம் 6 பேரையும் பாண்டவர்கள் மற்றும் குந்தியோடு சேர்த்து அரக்கு மாளிகை வச்சு எரிக்கிறதுக்கு திட்டம் போடும்போது அப்ப நீ அங்கதானே இருந்த. அது உனக்கு தர்மமா தெரிஞ்சதோ? அதே போல திரௌபதிய அவ்வளவு பெரிய ராஜ சபையில வெறும் ஆண்கள் எல்லாம் சுத்தி இருந்துட்டு அவளை தூயில் வச்சாங்களே, அது உனக்கு தர்மமா தெரிஞ்சதும்? அது இல்லாம இவங்க எல்லாம் பேடிங்க. சோ இந்த 5 பேரை கட்டின்றது வேஸ்ட். இவனை கட்டிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னுட்டு அவனுக்கு சப்போர்ட்டா துரியோதன் சப்போர்ட்டா பேசினான். அது உனக்கு தர்மமா தெரிஞ்சதோ? அதே போல அபிமன்யுவ சக்கர வியூகத்துல அழிக்கும் போது அது உனக்கு தர்மமா தெரிஞ்சதா அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து கேட்பார். அப்ப வந்து கர்ணன் அமைதியாவே இருப்பான். உடனே பகவான் சொல்வார், அர்ஜுனா இவன் வந்து சந்தர்ப்பவாதி. சந்தர்ப்பவாதினா என்ன அப்படின்னா இவன் வந்து தர்மம் ஃபாலோ பண்ண மாட்டான். பட் ஆனா இவனுக்கு கஷ்டம் வரும்போது அப்ப மட்டும் தர்மத்தை எடுத்துப்பான். ஐயோ இது தர்மமா அப்படின்ட்டு. சோ இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதியில ரொம்ப மோசம். ஆனா முதல்ல இவனை அம்பு விட்டு கொல்லு அப்படின்னு. சோ உடனே அம்பு விட்டு கர்ணன் வந்து இறந்துருவார். கர்ணன் நேரா வந்து சூரிய லோகத்துக்கு போவார். அவருடைய தந்தை அவங்க தானே. உடனே சூரியன் கிட்ட போனதுக்கு அப்புறம் சூரியன் கிட்ட கர்ணன் வந்து கேட்பாரு, இந்த கிருஷ்ணன் வந்து என்ன மோசம் பண்ணியாச்சு. நான் வந்து தேர் எடுத்துட்டு இருக்கும்போது இது போல அர்ஜுனனை அம்பு விட்டு என்ன கொல்ல சொல்லியாச்சு. இது தர்மமா? இப்படி தர்மம் இல்லாம நடந்துட்டாரே அப்படின்ட்டு. உடனே சூரியன் வந்து தவறு. கிருஷ்ணன் எது செஞ்சாலும் பகவான் எது செஞ்சாலும் அது கரெக்ட் தான். இல்ல நீ செஞ்சதுதான்ப்பா தப்பு அப்படின்னு. இல்ல நான் வந்து செஞ்சூற்று கடத்திருக்கதானே நான் வந்து துரியோதன் கூட இருந்தேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னா அதாவது தந்தை சொல்லே மந்திரம், தாயே என்னது தாய் வந்து ஒரு தெய்வம் போல. சோ அதே போல சகோதரர்கள் நமக்கு என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்கணும். இதெல்லாம் வந்து சாமானிய தர்மம். சோ இப்படி இருக்கும்போது ஆனா இதை விட உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா பகவான் தான். அதுதான் சிரேஷ்டமான தர்மம்.
சோ நம்ம சாமானிய தர்மத்துக்காக உயர்ந்த தர்மத்தை நம்ம விடக்கூடாது. எக்ஸாம்பிள் அவரே எக்ஸாம்பிளும் சொல்றார். என்ன அப்படின்னா பிரகலாத் மகாராஜ். சோ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆனா பிரகலாத் மகாராஜ் ஆக்சுவலா பிரகலாத் மகாராஜ் கிட்ட இரண்யகசிபு என்ன சொல்றான், நீ வந்து நாராயண நாமத்தை விட்டுடு, என்னுடைய இரண்யகசிபே நமகன்னு என்னுடைய நாமத்தை தான் நீ ஜெபிக்கணும் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. சோ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆனா பிரகலாதன் அதை ஒன்றும் கேட்கலையே. அது வந்து சாமானிய தர்மம். ஆனா உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா பகவான் தான் உயர்ந்த தர்மம். பகவானை தவிர மற்ற அனைத்துமே நம்மளுக்கு சாமானியம் தான், வேஸ்ட் தான். சோ அதனால அவரு பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணாரு, நாராயணுடைய நாமத்தை சொல்லிண்டேதான் இருந்தார். அதுக்காக அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல அடுத்த ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. அதாவது ராமாயணத்துல கைகேயி, ஏன்னா தாயில் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்றா இல்லையா. சோ அப்படியாப்பட்ட, ஏன்னா இப்ப கைகை சொல்றத பிரகாரம் பரதர் கேட்டாரா? இல்லையே. என் அண்ணன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். சோ அவர் உட்காரக்கூடிய இடத்துல அந்த சிம்மாசனம் நான் உட்காரவே மாட்டேன் அப்படின்னுட்டு அவர் வந்து தாய் சொல்ல கேட்கலையே. ஏன்னா தாய் சொல்றத கேட்கணும்ட்டு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனா இவர் கேட்கல. காரணம் என்ன? பகவானை தவிர மற்றதெல்லாம் அடுத்த பட்சம்தான். சோ அப்படி உயர்ந்த தர்மத்தை பிடிச்சார். அதே போல சகோதரன் சொன்னதை வந்து, அதாவது அண்ணன் சொன்னதை தம்பி கேட்டே ஆகணும். ஆனா விபீஷணன் அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா அது நார்மலா இருந்தா, அது வந்து நார்மல் தர்மம், சாமானிய தர்மம். சோ ஆனா உயர்ந்த தர்மம் எது? பகவான். சோ பகவானை தவிர பகவானுக்கு ஆப்போசிட்டா சண்டை பண்றது அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சோ பகவான் இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணுவாரு, விபீஷன் அங்க போயிடுவாரு. சோ சாமானிய தர்மம் அது கரெக்ட், அதை ஃபாலோ பண்ணணும். ஆனா அந்த இடத்துல பகவான் உயர்ந்த தர்மம் வரும்போது நாம சாமானிய தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு உயர்ந்த தர்மத்தை தான் பிடிக்கும். சோ பகவானை தவிர மற்ற அனைத்துமே நமக்கு வேஸ்ட் தான். அதனால நீ என்ன பண்ண, செஞ்சோற்று கடன் தீர்க்கன்னுட்டு போய் துரியோதன் பக்கத்துல உட்கார்ந்த. ஆனா அங்க கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணர் இருக்கும்போது கிருஷ்ணர் எந்த இடத்துல இருக்காரோ நீ அந்த பக்கம் தான் மாறி இருக்கணும். சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை தான் நீ செஞ்சிருக்கணும். அதை நீ விட்டதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு சூரியன் சொல்றார். ஓகேங்களா. சோ பகவான் வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு, அந்த பக்திய பத்தி, சோ இதுதான் சிரேஷ்டம். சோ யாரெல்லாம் எனக்கு பக்தி பண்றோம் அவன் எனக்கு ரொம்ப பிடிப்பான். சோ அனைத்தையும் விட்டு என்கிட்ட சரணடை. நீ பகவானை பத்தி, அதாவது என்னை பற்றி, பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்கறது, பகவான நாம ஜபம். சோ என்னை பத்தி யார் பேசுறாங்களோ அவங்க ரொம்ப சிரேஷ்டமானவங்க, அவங்கள என்னுடைய லோகத்துக்கே வருவாங்க. சோ பகவான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் பகவான் வந்து இதை வந்து முன்னிலைப்படுத்திட்டே இருக்காரு. ஏன்னா நான் தான் தலைவன். பகவான் தான் சொல்றார், பகவான் கிருஷ்ணர் மாத்திரம்தான் தலைவர். எல்லா யாக யஜ்ஞங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அவர் தான். சோ அனைத்து பலன்களையும் தரக்கூடியவரும் அவர் தான். ஏன்னா தேவர்களுக்கு தனிய பலன் எதுவும் கிடையாது. ஏன்னா பகவான் தான் தேவர்களுக்கும் பலனை கொடுக்கிறார். அந்த பலனை தான் மத்தவாளுக்கு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால பகவானை அடையறதுதான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஓகேங்களா. இப்படி தேவர்களை வழிபடக்கூடியவர்கள், என்ன பணம் இல்ல சொர்க்கத்துல போய் சந்தோஷமா வாழணும் இப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்ட்டு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. யாந்தி தேவம் व्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः भूतानि यान्ति भूतेज्य यान्ति मद्याजिनो अपि माम्. மாதத்து 24 படிக்கலீங்க. ஓகே, நான் 25வது பேஜ் திருப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுபுர் ஏவச்சம் நாதூம் மாம் அபிஜானாந்தி தத்வே நாதஸ்யவந்திதே. எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே.
எனவே எனது உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். ஹரே ஹரே கிருஷ்ணன். சோ பகவான் என்ன சொல்றீங்க, அனைத்து யாகங்களுக்கும் தலைவன் நான் தான் அனுபவிப்பவன், நான் தான் அனைவருக்கும் பலனையும் கொடுக்கக்கூடியவன் பகவான் தான். அதை தவிர வேற என்ன இருக்கு? சோ பகவான் ஒருத்தரை திருப்திப்படுத்தினா போதும். ஏன்னா இப்ப நம்ம ஒரு மரத்துக்கு இல்ல ஒரு செடிக்கோ எங்க தண்ணி விடுவோம், வேருக்கு தண்ணி விட்டா போதும், மொத்த மரத்துக்கும் அனைத்து கிளைகள் இலைகள் பூ பழம் காயின்னுட்டு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி வந்து போயிடும். அது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டாலே போதும். சோ அனைத்து தேவர்களும் வழிபட்ட பலன் நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம தனியா போய் ஒவ்வொரு தேவருக்கும் வழிபடணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா யாருக்கெல்லாம் இப்படி பௌதிகமான விஷயங்கள், பௌதிகமான இந்திரிய சுகம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, இப்படி தேவர்கள் பின்னாடி அவங்க ஓடிண்டே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு பிரதாக பூதானி யாந்தி பூதேத்யாம் யாந்தி மத் யாஜினோ அபிமாம். தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர். முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வர். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பர். மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனே வாழ்வர். ஹரே ஹரே கிருஷ்ணன். நன்றி. எங்க பகவான் என்ன சொல்றாரு, சோ இப்படி தேவர்கள் தான் நான் வழிபடணும் அப்படின்னா நீங்க தேவர்கிட்ட தான் போவீங்க. தேவர்கிட்ட போனா என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியும், திரும்ப வாபஸ் இதே லோகத்துக்கு தான் வரணும். அதே முன்னோர்களை வழிபடுவாங்க சில பேர் எல்லாம். அவங்க வந்து தேவர்கள் கூட வழிபட மாட்டாங்க, முன்னோர்களே வழிபடுவாங்க. அவங்களுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் வழிபடுவாங்க. சோ அவங்க வந்து அந்த பித்ருலோகத்துக்கு தான் போவாங்க, முன்னோர்களுடைய லோகத்துக்கு தான் போவாங்க. அதே சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூதங்களை வழிபடுபவர்கள், பேய் பிசாசுகள். சோ அப்படியேப்பட்ட லோகத்துக்கு தான் அவங்க வந்து போவாங்க. அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்கள் எங்க இருப்பாங்க, பகவான் கூடயே வாழ்வார்கள் அப்படின்னுட்டு யாரு சொல்றது, கிருஷ்ணரே சொல்ற. சோ நம்ம எங்க போகணும், சூரிய லோகத்துக்கு போகணுமா, சந்திரலோகத்துக்கு போகணுமா, இல்ல சொர்க்க லோகத்துக்கு போகணுமா, இல்ல என்ன பித்ருலோகத்துக்கு போகணுமா, இல்ல சத்தியலோகத்துக்கு போகணுமா, ஜனலோக சபலோகத்துக்கு எங்க போகணுமோ என்ன பகவான் வந்து சுதந்திரம் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு எங்கன்னா போங்க. அதே போல யக்ஷ ராட்சசர்கள் பிசாசுகளை வழிபடுறீங்கன்னா ஓகே அந்த இடத்துக்கு போவீங்க. இல்ல நான் வந்து கீழ் லோகங்களுக்கு ஓகே அங்கேயே போகணும். நம்ம யாரை வழிபடுறோமோ அந்த லோகத்துக்கு போயே ஆகும். அப்படி போனா திரும்ப வாபஸ் எங்க வந்தாலும் திரும்ப இந்த பூமிக்கே தான் வந்தாங்க. எங்க தூக்கி போட்டாலும் பால் திரும்ப எங்க வரும், திரும்ப இங்கேயேதான் இந்த பூமிக்கு தான் வந்து விழும், நோ டவுட். ஆனா பகவான் லோகத்துக்கு போனா மாத்திரம் தான் நம்மளால என்ன ஆக முடியாது, திரும்ப வாபஸ் வரவே முடியாது. நம்ம நித்தியமா பகவான் லோகத்தையே நித்தியமா இருக்கலாம், பகவானுக்கு நித்தியமா கைங்கரியம் பண்ணிட்டு பகவான் கூடயே நம்ம இருக்கலாம். சோ அதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இதை நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தாலே போதும், நம்ம திரும்ப இந்த பௌதிக லோகத்துக்குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நிச்சயமா பகவானுடைய லோகத்துல சந்தோஷமா நம்ம வந்து இருக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குங்களா?